உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். திருப்பரங்குன்றத்தில் அசைவ உணவு கொண்டு சென்ற விவகாரம் அங்கு இருந்த பொதுமக்கள் எதிர்த்ததால் தான் தடுத்து நிறுத்தப்பட்டது. காவல்துறை தடுத்ததற்காக நாடகம். காடேஸ்வரா பரபரப்பு தகவல். திருப்பரங்குன்றத்தில் உள்ள தூண் எல்லைக்கல் என்றால் அதற்கான ஆதாரத்தை திமுக காட்ட வேண்டும். கோவையில் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தல். கோவையில் இந்து முன்னணி அமைப்பின் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்து வியாபாரிகள் சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வியாபாரிகள் மத்தியில் ஒற்றுமை மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், நாட்டின் தயாரிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் இந்த சங்கம் தொடங்கப்பட்டதாக கூறினார். பொருளாதார முன்னேற்றத்திற்காக வியாபார வளர்ச்சி குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும், இதன் ஒரு பகுதியாக வரும் ஜனவரி 4ஆம் தேதி கோவையில் வியாபாரிகள் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அறிவித்தார். நாடு வல்லரசாக மாற இந்த வியாபார சங்கம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து பேசிய காடேஸ்வரா சுப்பிரமணியம், திமுக அரசு இந்துக்கள் விரோதமாகவும் கடவுள் நம்பிக்கை அற்ற அரசாகவும் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றம் முருகன் மலை என நீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் உயர்நீதிமன்றம் தீபம் ஏற்ற உத்தரவிட்டும் அரசு அதை நிறைவேற்றவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். மத்திய காவல் பாதுகாப்புடன் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்ட போதும் அதையும் அரசு செயல்படுத்தவில்லை என்றும் கூறினார். சந்தனக்கூடு மற்றும் கொடி. கடந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி ஹிந்து வியாபாரிகள் சங்கமானது துவங்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வியாபாரிகள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். வியாபாரிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நம்முடைய பாரத நாட்டினுடைய தயாரிப்புகளை எப்படி மார்க்கெட்டில் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், நம்முடைய நாட்டினுடைய தயாரிப்பு சரி உள்ளூர் தயாரிப்பையும் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று வியாபாரிகள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்து வியாபாரிகள் நலச்சங்கம். அவர் தேசபக்தியோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். நிறைய வியாபாரிகள் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சில வியாபாரிகளுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பொருளாதாரத்திலே எப்படி முன்னேற வேண்டும், தன்னுடைய வியாபாரம் எப்படி பண்ண வேண்டும், இப்படி பல்வேறு வகையில் அவங்களுக்காக ஒரு கலந்த உரையாடல் இருக்கும். அதுக்கான ஏற்பாடாகத்தான் வருகின்ற ஜனவரி 4ஆம் தேதி கோயம்புத்தூரில் இந்த மாநகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய வியாபாரிகளை அழைத்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடைபெறுகின்றது. அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடம் ஐயப்பா பூசா சங்கம், அப்படி அந்த மண்டபத்தில் அந்த மாநாடானது நடக்கின்றது. இதற்காக சில பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதனுடைய நோக்கம், இந்த நாடு வல்லரசாகணும், ஒரு நாடு ரொம்ப நல்லா இருக்கணும், வல்லரசாகணும்னா வியாபாரம் முக்கியம். அதனால் அந்த நோக்கத்தில் இந்த வியாபார சங்கமானது ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது. தமிழ்நாடு பூரா வேலை செய்கிறாங்க. கோயம்புத்தூரில் நிறைய பேர் எதிர்பார்க்காங்க இந்த மாநாடு நடத்தணும் அப்படின்னு. முக்கியமான சில பெரியவங்கெல்லாம் சொன்னதுடைய நோக்கத்தோட வருகிற 4ஆம் தேதி இது மிக பிரமாண்டமாக நடக்குது. இந்த அரசாங்கமானது, இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம், இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம். கிட்டத்தட்ட 1920 அந்த வாக்கில் திருப்பரங்குன்றத்தில், அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய இருக்கக்கூடிய மலை முருகர் மலை, அப்படி லண்டன் கோர்ட்டு சொல்லியிருக்குது. அதுக்கு பின்னாடி பல்வேறு வழக்குகளில் 1996 அந்த வாக்கில் மேலே தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அந்த அறநிலைத்துறையும் சரி வருகின்ற அரசாங்கம் சரி அதை செயல்படுத்தவில்லை. அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் மேலே தீபம் ஏற்றுவதற்காக இந்து முன்னணி முருக பக்தர்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. மறுபடியும் சட்ட ரீதியாக இன்னும் போக வேண்டும் என்பதற்காக இந்த ஹைகோர்ட்டுக்கு போனது. அந்த கோர்ட்டில் மேலே தீபம் ஏற்றணும் அப்படி அவங்க ஒரு உத்தரவு சொல்லியிருந்தாங்க.
அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு இந்த நாத்திக அரசாங்கம், கடவுள் மறுப்பு அரசாங்கமும் அறநிலையத்துறையும் அதை செவி சாய்க்கவில்லை. திரும்பவும் கோர்ட்டுக்கு போகும்போது மத்திய போலீஸ் பாதுகாப்போடு மேலே தெய்வமேத்திற்காக அந்த நீதிபதி சொல்லியிருந்தார். அதையும் மதிக்காம 144 தடை உத்தரவுன்னு சொல்லி அங்கே யாரையும் மேலே போறதுக்கு இல்லாமல் இந்த அரசாங்கம் வந்து பார்த்துக்கிட்டு. ஆனால் இது ஒரு சாராக தான் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். அது மாதிரி அதை நிரூபிக்கும் வகையில் கந்தூரி விழா அப்படி சொல்லி மேலே அந்த சந்தனக்கூட அந்த கொடி கம்பத்தை கொண்டுட்டு போறதுக்காக இந்த அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்திருக்கின்றது. எப்போ இந்த மேலே 144 தடை உத்தரவு போட்டாங்களோ அதுலேருந்து 19-20 நாள் மேலே வந்து விஸ்வநாதர், காசி விஸ்வநாதர் ஆலயம் மேலே இருக்கு, முருகன் கோயில் கீழே மேலே இருக்கு. மேலே போகிற கூட யாரையும் அனுமதிக்கல. இந்த சந்தனக்கூட வந்தையுமே அவங்களுக்கு அனுமதி அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த அரசாங்கம் சிறுபான்மையை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அனுமதி கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், முருக பக்தர்கள்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து தினசரி ஏதோ ஒரு வகையில் அங்கே பக்தர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்காக ஒருத்தர் உயிர் பலியும் கூட கொடுத்துருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும்போது குட்டின்னு ஒருத்தர் வந்து கோயிலிருந்து மேலே இருந்து கீழே குதிச்சு அவரு உயிர் மாற்றிருக்கார், தியாகம் செஞ்சிருக்கார். அதுக்கு பின்னாடி பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் தியாகம் செஞ்சிருக்கார். அவர் சொல்லியிருக்காரு, ஒரு ஆடியோவில் பதிவு பண்ணி வெளியிட்டிருக்காரு. கடவுள் இல்லைன்னு யாரு சொல்றாங்களோ பெரியாரினுடைய அந்த சிலை முன்னாடி தன்னுடைய உயிரை மாய்த்து இருக்கின்றார். என்னுடைய லட்சியம் மேல தெய்வமேத்தவனும், இதற்காக நான் தியாகம் பண்றேன். வருகின்ற காலங்களையாவது என்னுடைய உயிர் போனா கூட மேல தெய்வமேத்தவனுங்கிறதுக்காக ஒருத்தர் உயிர் பலி கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்தை நேற்று கூட போய் சந்திச்சிருந்தோம். அந்த குடும்பம் அவங்க எல்லாம் திமுகவே சேர்ந்தவங்க. ஆனா நல்லா பக்தி. அந்த இறந்தவருடைய அப்பா ஒரு கோயில், சிவன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. ரொம்ப கவலைப்படுறாங்க. அந்த குழந்தையெல்லாம் சின்ன குழந்தை, 7 வயசு 8 வயசு குழந்தை தீவை தூண் வரைஞ்சு அவங்க அப்பா படத்தை வரைஞ்சி காமிச்சாங்க. அந்த இதெல்லாம் போயிருந்தா பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த திமுகவில் வேலை செஞ்சிருக்காரு. அந்த அவருடைய அந்த அந்த இறந்தவருடைய அப்பா கல்யாணத்துக்கு கருணாநிதி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, வாழ்த்து கடிதம் எழுதியிருக்காரு. அப்படி அந்த திமுக மேல பாசத்தோடு இருந்தக்கூடிய குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் யாரும் திமுகலேருந்து போய் பார்க்கல. நம்ம தொடர்ந்து அவருடைய இறந்தவருடைய மனைவிக்கு அரசு வேலை, நல்லா படிச்சிருக்காங்க, அரசு வேலை கொடுக்கணும். கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவனுக்கு 10 லட்சம், காய்ச்சவனுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம். இந்த ஒரு தியாகம் பண்ண நபருக்கு, அதுவும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இது வரைக்கும் யாரும் சென்று ஆறுதல் சொல்ற கூட அவங்க போகல அப்படிங்கிறது பெரிய வேதனை. அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ரொம்ப வேதனைப்பட்டாங்க நேற்று பார்த்துட்டு. யாரும் எட்டி பார்க்கல, பண காசு கேட்கல, வந்து ஒரு ஆறுதல் சொல்ற கூட வரல அப்படின்னு அந்த தம்பி இறந்தவருடைய அப்பா ரொம்ப மனவேதனையோட இருந்தாங்க. அதனால இந்த அரசாங்கம் திருப்பரங்குன்றத்தில் தெய்வம் ஏற்றவனுங்கிறதுக்காக பல்வேறு வகையில் அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்குது. நிச்சயமா அது போராட்டம் நடக்கும். நீதிமன்றத்தை ரொம்ப கேலி கூத்தா பண்ணிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். இதுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அவங்க மாமிசம், அந்த மேலே சமைக்கிறதுக்கான ஒரு மாமிசம், பிரியாணி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிஞ்சனால அந்த போலீஸை தடை பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா மேலே விட்டுருப்பாங்க அவங்க. அப்படி அந்த கண்ணோட்டத்தில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அங்கே பக்கத்தில் கீழே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து கடுமையாக எதிர்ப்பு பண்ணணுலையா அவங்க அதை நாங்கள் செக் பண்ணோம் பிடிச்சோன்னு சொல்லி ஒரு பொய்யான சொல்லி தடுத்துருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் மேலே போகிறக்கு ஈஸியாக போகிறாங்க. அதுக்கோசரம் தான் இப்போ காலையில் 6 மணிலேருந்து மேலே போகலாம். அதுக்கு வந்து ஐடென்டி கார்டு வேணும்னு சொல்கிறாங்க, ஆதார் கார்டு வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் சாமி கும்பிட்றதுக்கு இவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போக வேண்டிய நிலையில் இருக்குது அங்கே. கோவை மாவட்டத்தினுடைய மாநாடு. இந்த சிக்கந்தரை கோரிப்பாளையன்னு ஒரு இடத்துல சிக்கந்தனுடைய அந்த பாடி புதைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. மேலே எப்படி அங்கே அந்த இது வந்துன்னு தெரியல. இப்போ வந்து ஒன்று அங்கே இருக்கணும், ஒன்று இங்கே இருக்கணும்.
ஒரு பொய்யான ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிக்கந்தனுடைய தர்கான்னு சொல்லக்கூடிய இடம் கூட கோயிலுடைய தூண்கள் இருக்குது. அந்த காலத்துல இந்த போராட்டங்கள் நடக்கிற காலத்துல வேற படைகள் ஏதாவது வருதா அப்படிங்கறதுக்காக அது இந்த டவர் சொல்றோம்ல, வாட்ச் டவர், அதுதான் அது அந்தன்னு சொல்றாங்க. வர்ற காலங்களில் இது வந்து தர்கான்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அங்க வந்து அந்த தலை விரிச்சம் சொல்லும் இல்லையா, அந்த மரத்துல கொண்டு போய் கடை கட்டி அந்த கொடியை கட்டி வச்சிருக்காங்க. கள்ளத்தி மரம்னு சொல்லக்கூடியதுல கொடியை கொண்டு போய் கட்டிட்டு, இது எதையாவது கொண்டு போய் ஒரு எதாவது எப்படி அந்த பணத்தை அங்க தூக்கிட்டு போறான்னு தெரியல. அங்க வந்து அதை கொண்டு போய் ஏதோ 2 3 இடங்கள் இருந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்பு போகணும் அப்படி சொல்றாங்க. ஏற்கனவே இந்த கோர்ட் ஏதோ ஒரு 30 சென்டோ 33 சென்டோ சொல்லியிருக்காங்க. நாம அதில் தலையில்லை யாருமே. இந்து முனி ஆகட்டும், இந்து மக்கள் ஆகட்டும், முருக பக்தர் ஆகட்டும், யாரும் அதில் தலையில்லை. அவங்க அதை பாட்டு இது ஒரு 150 அடி தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல தெய்வம் ஏத்தருக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும்னு சொல்றாங்க. ஒரு பொய்யான ஒரு இதை சொல்றாங்க. சட்ட ஒழுங்கை காப்பாற்ற கூட இந்த அரசாங்கம் முடியல. அதனால அந்த புதைக்கனுடைய நோக்கம் அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. எல்லைக்கல்லுன்னு எங்க ஆதாரம் இருக்குன்னு காமிக்கணும். அப்புறம் எல்லைக்கல்லுன்னு ஒரு 7 அடி 8 அடி இருக்கான்னு எனக்கு இதுவரைக்கும் நாங்கள் யாரும் பார்த்த மாதிரி தெரியல. இது வேணும்னு சொல்லி எல்லைக்கல்லுங்கிறாங்க. பொய்யான ஒரு தகவலை சொல்லி பரப்புறாங்க. அது குறிப்பா அங்க இருக்கக்கூடிய அந்த எம்பி, அந்த திமுகனுடைய எம்பி கனிமொழி அவர்களும் எல்லைக்கல்லுன்னு சொல்லி சொல்றாங்க. எல்லைக்கல் அவ்வளோ உயரமா இருக்குமாங்கிறது எனக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அனுமாரனுடைய படம் வரைஞ்சிருக்காங்க. எல்லைக்கல்லில் எதுக்கு அந்த படத்தை வரைகிறாங்க? மேல தீபம் ஏற்றிருக்காங்க. அந்த குழி எதுக்கு இருக்குது? அந்த காலத்தில் தீபம் ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தெய்வம் ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. அதனால பொய்யான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க.